Be gone. Head to the safe zone. அந்த லிங்க் வந்ததுலேருந்து ஃபோன் ரொம்ப சூடாகுது தானே. என்ன வெயில். ஃபோன் எங்கே வச்சு ஃபோனை எங்கே மிஸ் பண்ணன்னு தெரியலையே. போட்ட ஃபோன் டே அவளால தான் இருக்கணும். ப்ரோ நான் வந்து கலச்சு தான். என் ஃபோன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் பஸ்ஸில் வரும்போது. உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு கொடுத்துருவேன். அப்படியா? சில எப்படி கொடுக்குறேன். உடனே கொடுத்துட்றேன். ராகுல் பேசுகிறேன். இங்கே பஸ்ஸில் என் ஃபோன் மிஸ் பண்ணிட்டேன். நான் தெரிஞ்சு விட்டேன். எவனோ தூக்கிட்டு இருக்கான். இங்கே இந்த அங்கிள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லை இங்கே பக்கம்தான் இருக்கு. அவங்க அதை போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் கிடச்சிரும். வைங்க, அப்புறம் கூப்பிட்றேன். என்ன மச்சான், ஃபோன் கிடச்சிச்சா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன மச்சாச்சு? இல்லை மச்சான், எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னால நம்பர் ஆக்டிவேட் ஆனால் தேடி கொண்டு போயிருக்கேன். ஓ அப்படியா? சரி மச்சான், பார்ப்போம். இந்த ஃபோன் இல்லாமல் கடுப்பாக இருக்கு மச்சான். ஆமாம், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஃபோன் இல்லாமல் எப்படிக்க போகிறோன்னு தெரில.
ஏன்டா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, வா வீட்டுக்கு வா, வந்து ஃபோன் யூஸ் பண்ணு, ஃபோன் கிடைக்கிற வரைக்கும் பார்த்துப்போம். ஏதோ சொல்கிற பாப்பா. சிம் ஒன்று வேணும்ண்ணா. ஆதார் கார்டு இருக்காப்பா? இல்லைண்ணா. நெட்வொர்க் ஆச்சாப்பா? இல்லை, இன்னும் 15 days ஆகலாம். அப்படி பண்ண முடியாது. நான் வேறு ஏதாச்சும் ஃபேக் சிம் மாதிரி தர முடியுமாண்ணா? இப்படி பண்ணலாம், ஆனால் சார்ஜ் அதிகமாகுமே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொடுத்துறேண்ணா. இந்த சிம் யூஸ் பண்ணிக்கோ. We're sorry, the number you have dialed is not in service at this time. We're sorry, the number you have dialed is not in service at this time. இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணி கால் வருது. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, என் ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நீங்களா அவங்க விட்டு போன ஃபோனை வச்சுட்டு கொடுத்துருங்க. ப்ரோ, இன்றைக்கி தான் நான் புது சிம் வாங்கி போட்டிருக்கேன். ஃபோன் தான் ஒன்றும் தெரியல, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கிஃப்ட் ஃபோன் இருந்தால் என் நம்பர் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நான் என் நம்பருக்கு கால் அடித்தோன்னே நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? கரெக்டாக என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்காக வந்து என் ஃபோன் என்கிட்ட கொடுத்துருங்க. ப்ரோ, என்னை திட்டலாம் மாற்றிடாதீங்க. எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுறதுக்காக ஒரு சிம் வாங்கியிருக்கேன். அது தெரிஞ்ச கடையில். தெரிஞ்ச கடையா? கடையோட அட்ரஸ் சொல்லு, கேட்டு பார்ப்போம். ப்ரோ, அது வந்து அந்த ஐயனார் பேக்கெட் இருக்கும்ல கடை, அங்கே தான் இந்த சிம் வாங்கினேன். ப்ரோ உங்கள் சிம்மு தெரியாமல் வாங்கிட்டேன். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க ப்ரோ. இல்லை, இந்த பிரச்சனை ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா சொல்லுங்கள். 978773 அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம சிம் ஒரு சின்ன பையன் வாங்கிட்டு போனோம். இந்த சிம் எப்படி உங்கள்கிட்ட வச்சு தெரிஞ்சுக்கலாம்? தெரிஞ்ச பையன் ப்ரூஃபில் சிம் தான் கொடுத்து விட்டேன். அப்போ தான் அவன் வாங்கிட்டு போனான். இப்போல்லாம் ஏஜ் லிமிட் கம்மியாக இருக்க பசங்க வந்து எங்கிட்ட சிம் கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பையன்கிட்ட புதுசாக வித்தவுட் ப்ரூஃப் சிம் வாங்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் அதிக ரேட்டுக்கு விற்றுருவோம். இந்த சிம் விற்றவங்க நம்பர் இருக்கும், தர முடியுமா? இல்லைப்பா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட நம்பி அவங்க கொடுக்குறாங்களே. இல்லை அங்கிள், இது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் சொல்லுங்களேன். சரி, ஓகே, ஏதோ எமர்ஜென்சின்றதுனால நான் கொடுக்குறேன். ஆனால் இந்த மாதிரி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பார்த்து வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிள், இப்போ நம்பர் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து. நம்பர் மட்டும் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்களா? லொக்கேஷன் மட்டும் சொன்னால் போதும். ஓகே. டேய் தம்பி, லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாடா, கண்டுபிடிச்சிட்டேன்.
இதானே உன் வாட்ஸ்அப் நம்பரு, இதான் சென்ட் பண்ணி பாரு. இல்லை ஃப்ரெண்டு நம்பருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன். சரி தம்பி, சேஃபா போ, அங்க போயிட்டு கால் பண்ணு. நீதான் இதுக்கு பண்ணுறீங்க? தீவிரவாதிகளுக்கு எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க வெளியேந்து அழிக்கிறாங்க, நாங்கள் உள்ளேருந்து அழிக்கிறோம். அவங்க வெளியே இருந்து இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு காசு தராங்க, நாங்கள் உள்ளே இருந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. அவங்க ஆசைக்கு ஒன்று தேவைக்கு ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா ஃபோனையும் திருடி அதில் இருக்கிற சிம்மை எல்லாம் நாங்கள் வெளியே எடுத்துருவோம். சிம்மை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த சிம்மை ஹேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு லிங்கை ஜெனரேட் பண்ணிடுவோம். இந்த சிம்மையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு மொபைல் கடையில் நல்ல விலைக்கு விற்றுருவோம். இந்த மாதிரி ப்ரூஃப் இல்லாத சிம்மை வாங்குறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த சிம்மை வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஃபோனுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் அவங்க தொட்டாலும் தொடாட்டாலும் அந்த ஃபோன் வெடிச்சிடும். மொபைல் வச்சுருக்க எல்லாருக்கும் அந்த லிங்க்கு போயிருக்கு. இன்னும் 10 நிமிஷத்தில் மொத்த ஃபோனும் வெடித்து செதறும். மொத்த இந்தியாவும் சுடுகாடாக போகுது. இங்கே இருக்கிற மொத்த ஃபோன் மட்டும் இல்லை, இப்போ இங்கே இருக்கிற என்னோட ஃபோனும் வெடித்து செதற போகுது. நம்மளும் சாக போகுது.